வணக்கம் நேயர்களே, வேந்த டிவியின் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு மனநல ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான ஷோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஷோவில் உங்களான பிரச்சனைகளை தீர்க்க இருந்திருக்காங்க பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா. வரவேற்கலாம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் ஒரு கேள்வியை யோசிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்சனல் ஆட்டிடியூட் அப்படின்றது எதை குறிக்குது டாக்டர்? ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக பர்சனல் ஆட்டிடியூட்ன்றது நம்ம இன்னொருத்தவங்ககிட்டயோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்டயோ என்ன எதிர்பார்க்குறோன்றது தான் ஆட்டிடியூட். ஸோ நான் பெரிய ஆள், நீ எல்லாம் ரொம்ப சின்னவன் அப்படின்றது ஒரு விதமான ஆட்டிடியூட். நான் எல்லாரை விட ரொம்ப கம்மியானவன் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு ஆட்டிடியூட். ஸோ இது மோர் ஆஃப் ஒரு இன்ஃபீரியாரிட்டி டெவலப் ஆகிறதுக்கோ சுப்பீரியாரிட்டி டெவலப் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது தவிர ஆட்டிடியூடுன்றது வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வாட் யூ டூ. அதாவது நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அதுலேருந்து எது வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். நான் எது செஞ்சாலும் சக்ஸஸ் மாத்திரம் தான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஓவர் பாசிட்டிவ் ஆகிடும், ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் நான் எது செஞ்சாலும் அது விளங்காது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஆட்டிடியூட் அண்ட் உங்களுடைய அந்த அந்த பர்சனல் ஆட்டிடியூட்ன்றது ஒரு நியூட்ரலாக இருந்துச்சுன்னா லைஃப்பை நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், ஹெல்த்தியாகவும் கொண்டு போகலாம். ஒருத்தருடைய பர்சனல் ஆட்டிடியூட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இது எக்ஸ்பீரியன்ஸ் வகையாகவும் இது பாதிக்கப்படுதுங்களா டாக்டர்? நிச்சயமாக இருக்குது. நல்ல மெச்சூர்ட் பீப்புள், அதாவது சீசன்ட் ஆகிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அடிபட்டு தெளிஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸே வேணாம், என்னால் தனியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வாழ்க்கையில் பல பாடங்கள் சொல்லி கொடுக்கும் வாழ்க்கை. உனக்கு இந்த நேரத்தில் தேவை ஆட்கள், எல்லாரையும் நீ நம்பாத. உனக்கு காசு இருக்க வரைக்கும் தான் எல்லாரும் வருவாங்க, நீ ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றது வாழ்க்கை சொல்லித்தரும். இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் சில்ட்ரனுக்கு சொல்லித்தராங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், இந்த பேரண்ட்ஸ் ஒரு காலத்தில் டீனேஜர்ஸாக இருந்தவங்க தானே, அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது பியூர்லி பிகாஸ் அந்த டைம், அந்த லைஃப் டைம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்கள பேரண்ட்டாக மாற்றும் போது அந்த ஜென்ரேஷன் கேப் அதுக்குள்ளே வந்துடுது. அடுத்தது அவங்க குழந்தைக்கு சொல்லி தரும்போது இவங்க என்ன நினச்சாங்களோ அந்த வயசில் அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க இவ்வளோ கற்றுக்கிட்டனால அந்த பேரண்ட்ஸால் சொல்ல முடியுது, இல்லை இவன் தப்பானவன், இவன்கிட்ட பழகாத, இவ வேறு மாதிரி இருக்கா, சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுது. பட் அது ஒரு குழந்தைங்க ஸ்டேஜ் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும். உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் என்ன மெஜிஷியனா, உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு. அது அந்த கண்டுபிடிப்பு, அந்த ஒரு அனுபவ ரீதியான ஒரு அறிவு தான் ஆட்டிடியூடில் கிடைக்கிறது டியூ டு அந்த டைம். ரொம்பவே அழகாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோடைய முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ சார், நான் சுதர்ஷன் குரோம்பேட்லேருந்து பேசுகிறேன் சார். சுதர்ஷன் டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சுதர்ஷன், சொல்லுங்க. மேடம், நான் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஹலோ, சொல்லுங்க. அப்போ அந்த டியூட்டி அவ்வளோ சின்சியராக நான் லைக் பண்ணுவேன். டீச்சிங் என்னோட பேஷன், என்னோட லைஃபாக லைக் பண்ணேன் மேம். ஆனால் அவங்க ஒரு சின்ன ரீசனுக்காக என்ன ஜாபை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க 3 months பிஃபோர். அதுக்கப்புறம் எனக்கு ஜாபே கிடைக்கல. அதனால என்னால் நான் ஒரு நாளும் எனக்கு டீச்சிங் அவ்வளோ பேஷனாக லைக் பண்ணேன். அவங்க என்ன ஒரு சின்ன ரீசனுக்காக என்ன டெர்மினேட் பண்ணதே என்னால் சைக்காலஜிக்கலாக நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் மேம். என்னால் ஒரு நாளும் எனக்கு அப்படியே லைஃபே ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கு. என்னால் சரியாக தூங்கலை. ஏன்னா என்னோட கொலீக்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போய் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இப்ப ஜாபும் இல்லாம சேலரியும் இல்லாம எல்லாம் நல்ல குவாலிஃபிகேஷன். எனக்கு கோல்டு மெடலிஸ்ட் மேம். நான் கோல்டு மெடலிஸ்ட், ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர். நான் இத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தும் ஒரு சின்ன ரீசனுக்காக என்ன ஜாப் விட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. என்னோட நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் எது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு எனக்கு லைஃபே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. You must be within ஒரு 28 வயசுக்குள்ள இருப்பீங்களா? இல்ல மேம், என் ஏஜ் 37. 37? எஸ் மேம். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களே? நோ மேம், இது வரைக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷனே நான் ஃபேஸ் பண்ணல மேம். எனக்கு 10 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். அவ்வளோ சின்சியரா டியூட்டியை லவ் பண்ணேன். எனக்கு என் லைஃபே டீச்சிங் தான். டீச்சிங் வாஸ் மை பேஷன், வாஸ் மை லைஃப். பட் அவங்க ஒரு சின்ன ரீசனுக்காக என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க மேம். எனக்கு வேற வேலையும் கிடைக்காம எனக்கு என் ஃபேமிலி என்னதான் சப்போர்ட் பண்ணிருக்கு. என்னால அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. என்னால ஒண்ணுமே இப்ப நான் என்ன மேம் பண்றது ஆக்சுவலா? ஃபஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க சுதர்ஷன். பிகாஸ் இவ்வளோ ஆங்ஸைட்டி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட முயற்சிகளுக்கு அதுவே ஒரு பெரிய தடையாயிடும். ஏன்னா மேம், நான் நியர்லி 20 இன்ஸ்டியூட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருப்பேன் மேம். ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து கூட எனக்கு ஃபேவரபிளா ரிப்ளையே வரல மேம். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்றீங்க. டெஃபினட்டா உங்களுக்கான இடம் இன்னும் அமையல. மேபி உங்களுக்கான இன்ஸ்டிடியூஷன் இன்னும் செட் ஆகலைன்றது தான் உண்மையை ஒழிய நீங்க அதுக்கு செட் ஆகலன்றது அர்த்தம் இல்லை.
ஓ ஓகே மேம். ஸோ நீங்கள் மைண்ட் செட் அப்படி வச்சுக்கோங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் கிரேட். நம்ம எதுவுமே வந்து அவசரப்பட்டோம்னா சின்ன சின்னது தான் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா பெருசாக கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் வந்து அந்த பொறுமைன்றதை இந்த பீரியட் உங்களுக்கு லைஃப் சொல்லித்தர பார்க்கதா இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கோங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கோம், நம்ம யாருக்கும் யூஸ் இல்லை, நம்ம இவ்வளோ படிச்சும் பிரயோஜனம் இல்லை, நம்ம இவ்வளோ சின்சியராக இருந்தோம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணப்படல, இதெல்லாம் நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகிறத விட நான் நியாயமாக தான் இருந்தேன், என் சைடு எந்த தப்பும் நடக்கலை, இன்ஸ்பைட் ஆஃப் இட் நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா மேபி நான் அந்த இன்ஸ்டியூஷன்லேயே இருந்திருந்தேன்னா நான் இந்த அளவு எனக்கு வந்து ஒரு க்ரோத் இருந்திருக்காது. அந்த பிரேக் எனக்கு தேவைப்பட்டு இப்போ நான் ஒரு பிரேக் எடுத்து திரும்பவும் நான் போகும்போது ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் போய் உட்காந்துட்டீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துருச்சுன்னா இந்த சீன் எல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. அப்படியா நானும் அப்படி சொன்னேன்னு கேட்பீங்க நீங்கள். ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுங்க. சூப்பராக சொல்யூஷன் சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ சார். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறோம். என்னோட நேம் வந்து கார்த்திகா. கார்த்திகா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. ஓகேங்க சார். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கார்த்திகா, சொல்லுங்கள். மேம் எனக்கு வந்து ஏஜ் வந்து 24 ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து கிட்னி ஃபெயிலியர் மேம். நான் வந்து வீக்ஸ் 2 வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மேம். ஓகே ஓகே. வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக இல்லை, எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதை என்னை விட்டு கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேங்க மேம், நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அதனால மறுபடியும் வந்து என் கூட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னோட மைண்ட் செட் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. தனிமையில் இருக்கும்போது வந்து எதையோ நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறேங்க மேம். ரொம்ப நியாயமான விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ இல்லைன்னா அந்த கம்பெனிஷிப்புக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறது வீம்புக்காகவும் ஒரு ஈகோக்காகவும், நான் எனக்கு தேவைப்பட்டப்ப நீ இல்லையேன்ற கோவத்திலையும் மாத்திரமா, இல்லை இவர் இல்லாமலும் நம்ம நல்லா தானே சமாளிச்சுக்கிட்டோம், இவர் வந்து மாத்திரம் என்ன பண்ண போகிறாருன்ற ஒரு லாஜிக்கல் திங்கிங்கா? இல்லைங்க மேம், எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப வந்து யாருமே என்ன வந்து நினைக்கவே இல்லைங்க மேம். கொஞ்ச நாள் இருந்து பார்த்தாங்க எல்லாருமே. அப்புறம் வந்து யாருமே எதுவுமே கண்டுக்கல. எனக்கு கையில வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட யாருமே வந்து என்ன எதுவுமே நினைக்க கூட இல்லைங்க மேம். வந்து யாரும் பார்க்க கூட இல்லை. வந்து நான் ரொம்ப மனசு வெறுத்துட்டேங்க மேம். இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் டயாலிசிஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா மற்றபடி நல்லா இருக்கேங்க மேம். ஆனா இப்போ வந்து எல்லாரும் வீட்டுக்கு வா, நல்லா இருக்கிறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு நினைக்கிறாங்க மேம். அது வந்து எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குங்க மேம். எனக்கு பிடிக்கலைங்க மேம். அது 24 வயசுலேயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது உண்மையிலேயே ஒரு பக்கம் சந்தோஷப்படணும், ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஏன்னா ஏன் சந்தோஷப்படணும்னா நீங்கள் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரெண்டாவது, வாழ்க்கைன்றது இப்படி தாங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப இன்னும் நாள் ஆக ஆக எல்லாரும் செல்ஃபிஷ் ஆகிட்டு வராங்க. எல்லாரும் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் போயிட்டு தனக்கு தன்னுடைய தான் மட்டும் அப்படி குடும்பம் கூட இல்லை, அவங்களுக்கு மாத்திரம் அப்படின்ற ஒரு சுயநலம் வந்து அதிகமாகிடுச்சா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட உலகத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரி மென்டாலிட்டியோட வாழணுன்றதுக்கு நீங்கள் இப்போ கற்றுக்கிட்ட பாடம் தான். யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேணாம், யாரையும் நீங்கள் வந்து வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நீங்கள் விழுந்து வாரிட்டு எதுவும் பண்ணுறதா நினச்சிருந்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. யூ கீப் அ டிஸ்டன்ஸ். ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு உங்களுக்கே தோணும். அதுதாங்க மேம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு எனக்கு. அது அவாய்ட் பண்ணிடலாமா இல்லை சேர்த்துக்கலாமான்னு ரொம்ப மைண்ட். சேர்த்துக்கோங்க, உங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவர் பண்ணியிருக்க தப்புக்கு அவர் வந்து பிராச்சித்தம் பண்ணணும் இல்லையா. அவர் வந்து உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களை விட்டு விலகிட்டாரு. ஸோ லெட் ஹிம் கம் பேக். உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அவர் செய்யட்டும். அவருக்கு அதுக்கான பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, அதோடு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே விழுந்து வாரிட்டு மறுபடியும் அந்த பழைய இதோட பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே மனசு திருந்திட்டாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அவரை சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டான சொல்யூஷன் சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இந்த ஆட்கள் வந்து யூஸ்வலாகவே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆட்டிடியூட், சின்ன ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு சர்வேல கூட நான் இணையதளத்தில் படித்தேன் டாக்டர். இது வந்து எதனால் டாக்டர் கிரியேட் ஆகுது? வெரி சிம்பிளுங்க. அகைன் நம்ம பேரண்டிங்க்கு தான் வரணும். அதாவது அப்பா அம்மா அப்படி இருக்கிறத பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணாலே போதும்.
ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா இருக்காங்க, அவர் வந்து வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு நல்ல ஒரு சாக்லேட் இருக்குது, ஃபாரின் சாக்லேட் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறாங்க, எங்கள் வந்திருக்க குழந்தைக்கு கொடுங்கன்னு. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, சேச்சே நம்ம குழந்தைக்கு வேணும், அந்த குழந்தைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதை ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுற ஒரு குழந்தை போதும். நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேணாம், உட்கார வச்சு இந்த கொடுக்கக்கூடாதுன்னு. அப்பா இப்படி சொல்கிறாரு, அப்போ கரெக்டு தானே, நமக்கு வேணும் இல்லை, நம்ம ஏன் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அதுக்குள்ளே வந்துச்சுனாலே அது ரோல் மாடல் பண்ணும். அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் பண்ணுறது ரைட்டுன்னு அந்த குழந்தைக்கு தோணும். எங்கள் அப்பா தானே பண்ணார், நானும் அதான் பண்ணுறேன். ரேதர் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் எடுத்து கொடுன்னுவாங்க. இன்றைக்கி கூட நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சும்மா வீட்டுக்கு போனீங்கனாலே அந்த பழத்தை எடுத்து கொடு, அவனுக்கு எதாவது மோர் கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தே வாண்ட் டு கிவ் இட். அப்படி கொடுக்குற எண்ணம் இருக்கும்போது செல்ஃபிஷ்னஸ் வராது. அது சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது தான். கொடுக்காத உள்ளவை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, பட் கொடுக்காதன்ற எண்ணத்தை பேரண்ட்ஸ் வந்து ஆக்ட் அவுட் பண்ணாங்கன்னா, குழந்தைங்க அதை பார்த்து இமிட்டேட் பண்ணாங்கன்னா, அதுதான் செல்ஃபிஷ்னஸ். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வளர்மதி பேசுறேங்க. வளர்மதி டாக்டர் இருக்காங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. எனக்கு ரெண்டு பொண்ணுங்கம்மா. ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. எங்க வீட்டுல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இதாயிட்டாருமா. 1 year ஆகுது. சரிங்க. அதுல இருந்து என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. அது என்னன்னா, பெரிய பொண்ணு ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இதுல இருக்கறனால அவளும் பக்கத்துல இருக்கல. சரி. சின்ன பொண்ணு தூரத்துல இருக்கா. சரி. நான் தனிமையில இருக்கிறதுனால மனசு வந்து நம்ம ஏன் அவரோட போகணுமே அப்படிங்கிற, ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டு நம்மளும் போயிடணும் அப்படிங்கிற எண்ணமே தான் இருக்கு. சரி. மனசுல வேற எந்த எண்ணமும் தோண மாட்டேங்குது. ஆனா சின்ன பொண்ணு வந்து ரொம்ப அவங்க அப்பா, அதனால அவ ரொம்ப ஃபைட் ஆகி அவ தற்கொலை பண்ண போயிட்டா. ஓ சரி. அதனால சரி நாம இருந்துட்டா அவ இருக்க மாட்டா, அவளுக்கு வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடும், நாம இருந்தது வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும்ங்கிறதுக்காக மனசை தைரியப்படுத்திட்டு இருந்தாலும் நைட்டும் பகல தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் டென்ஷனாவே இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? வயசு 52மா. 52. குழந்தைங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, செட்டில் பண்ணிட்டீங்களா? நான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கம்மா. அதனாலதான் அவங்க ஒன்னும் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால அவ பக்கத்துல அதிகம் என்கிட்ட ஒரு இது பண்ணிக்கிறது இல்ல. சரி. அவங்க சின்ன பொண்ணு தூரத்துல இருக்கா. சரி. அதனால எனக்கு குழந்தை இப்ப கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காங்க எங்கிட்ட, நான் தனிமையில இருக்கேன்னு சொல்லி. சரி சரி, குட். இருந்தாலும் அந்த அவர் இருக்கிற இதுல பார்த்து அவர் எப்படி எல்லாம் நம்மள ரொம்ப என்ன அவ்வளவு இதா வச்சிருந்தாரு. எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம குழந்தைங்களை விட்டு என்னையாட்டும் அவ்வளவுதான் வச்சிருந்தாருங்க. திடீர்னு ஆக்சிடென்ட்னால அதை நான் இது பண்ணிக்கிறதுக்கே 2 மாசம் எனக்கு நினைவு ஆயிடுச்சு. எனக்கு புரியுது, உங்களுடைய வேதனை புரியுது. ஆனால் வாழ்க்கை வந்து வாழ வேண்டிய ஒரு விஷயமா. நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் முடிச்சுக்கணுன்னோ இல்லை போதும்னோ நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த கேமில் நீங்கள் இறங்கிட்டீங்க, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு என்ன இஷ்டங்கள் இருக்குது, உங்களுக்குன்னு என்ன வரும், ஏதாவது கலைகள் வருமா, இல்லை பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. 52 வயசுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு பிடிச்சதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர பாருங்க. அவரே போயிட்டார், இனிமேல் எனக்கு எதுக்கு, நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்படி சிரிக்க முடியும், நான் சிரித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரிலாம் நினைக்காம இது வந்து உங்களுக்கு ஒரு பீரியட் வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சாரு, உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதை என்ஜாய் பண்ணிட்டீங்க, அந்த ஃபேஸ் ஓவர். இப்போ வந்து இண்டிபெண்ட் ஃபேஸில் இருக்கீங்க. இன்னொரு ஃபேஸில் வந்து நீங்கள் ஒரு பாட்டின்ற பொறுப்பில் இருக்கும்போது உங்கள் பேர குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கலாம். பட் இந்த ஃபேஸ் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, உங்களுக்கான டைமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 4 பேரை ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏதாவது கோயில்களுக்கு போகணும், கோயிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க. உங்களுக்கு சின்ன தொழில் பண்ணணும்னு நினச்சிங்களா பண்ணுங்க. உங்களை ஆக்குப்பைடாக வச்சுருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ உங்கள் கூட தான் இருக்காரு, அவர் நீங்கள் சோகமாக, நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் சோகமாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படி யோசிங்க, நான் சோகமாக இருக்கேன் கஷ்டமாக இருக்கேன்னா இவ்வளோ நாள் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டது வந்து அப்போ வேஸ்ட் ஆகிடும். ஸோ அவர் என்ன நினச்சாரு, என்னை நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமாக பார்க்கணும்னு நினச்சாரு, நான் அதே மாதிரி இருந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியுமா? ஐ திங்க் ரொம்பவே சப்போர்ட்டிங்காக பாசிட்டிவாக சொன்னீங்க டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, எடுத்துக்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் ராஜஸ்தான்ல இருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கள். மேடம், என்னோட ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இருக்காங்க. ஓகே. எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கேட்க. மேரேஜ் ஆகி 1 year ஆகுது மேடம். சரி. கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே அப்பா ரொம்ப குடிப்பாங்க செய்வாங்க, கஷ்டத்திலேயே வளர்ந்து சரி ரொம்ப கொஞ்சம் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வந்து வேலை பார்த்து
அப்புறம் நல்ல பொசிஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. வெரி குட். இதுக்கு இடையில வந்து ரொம்ப இதாவே பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா பழகுன ஒரு பையன் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சிஸ்டர் வேற வந்து இன்னொரு கேஸ்ட்ல வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாமே சொல்லி எல்லாமே செஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி. இப்ப நல்லா தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி. கொஞ்சம் மாமியாரோட டார்ச்சர் அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ள என்னால சின்ன வயசுல இருந்து அப்படி இருந்தோமே, இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதை நினைச்சு இப்ப எனக்குள்ளேயே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். யாரும் இல்லாதப்ப அவர் ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா மிலிட்ரி அவங்க என்ன கொஞ்சம் தைரியம் வேணும். அந்த தைரியம் கொஞ்சம் கூட இல்ல, பயம், ரொம்ப மனசுல பயம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அவர் உங்க கூட இருக்காரா இல்ல அவர் வேற? இப்ப அவர் கூட நான் கொஞ்சம் கூட்டிட்டு என்னை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட தான் இருக்கேன். எனக்கு என்னென்ன மனசுல என்னென்ன தோணுதோ அவரையும் நான் டார்ச்சர் பண்ற மாதிரியே இருக்கு. அது கொஞ்சம் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, நமக்கு வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டமான நேரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா சந்தோஷமான நேரம்னு ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க ஆல்ரெடி கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமான நேரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அந்த கஷ்டமான நேரத்துல என் மனசு பாதிக்கப்பட்டுருந்துச்சேன்றதை நினைச்சுக்கிட்டு இப்ப வரப்போறதும் கஷ்டமா தான் இருக்க போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாது. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி என்னோட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே எல்லாம் சந்தோஷம் தான் அப்படின்னு நீங்க ஓப்பன் அப் ஆனாதான் உங்க ஹஸ்பண்ட் பண்ற சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு சந்தோஷமா தெரியும். இல்லாட்டி அவர் சும்மா செல்லமா சண்டை போட்டா கூட உங்களுக்கு ஆஹா எங்க அப்பா மாதிரியே வந்து இவரும் என்ன கஷ்டப்படுத்த போறாருன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹாப்பினஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹாப்பினஸை ரிசீவ் பண்றதும் ஒரு முக்கியமான ஸ்கில். நீங்களே வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. இன்னொன்று வந்து எல்லா குடும்பத்துலையுமே இந்த மாமியார் மருமக பிரச்சனை இருக்கும். அண்ட் ஆரம்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைங்க இருக்கும். இது எல்லா குடும்பத்துலையுமே இருக்கும், உங்களுக்கு மாத்திரம் கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளவு அழகாக கொண்டு போகிறீங்க, எவ்வளவு பாசிட்டிவாக இருக்கீங்க, எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, எவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் சந்தோஷம் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு பி ஓப்பன். என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கோம், நம்ம தான் இவ்வளோ கஷ்டம் முடிச்சிட்டோம்ல, இனிமேல் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிங்கனாலே போதும். பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுத்தீங்க டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் வணக்கம். எனக்கு குழந்தை இல்ல டாக்டர், அதனால நான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எனக்கு நைட் ஆனா ஒரு மாதிரி நெகட்டிவ் திங்ஸாவே வந்துட்டு இருக்கு மேடம். எவ்வளவு வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 12 வருஷம் முடிஞ்சிச்சு. 2 வாட்டி ஐவிஎஃப் பண்ணேன். சரி. அது 2 சக்சஸ் ஆகல மேடம். திருப்பி நான் பண்ண போறேன். எனக்கு போனாலும் நெகட்டிவ் திங்ஸாவே வருது, பாசிட்டிவ் திங்கே பண்ண முடியல. சரி. எனக்கு நைட் ஆனா தூக்கமே இல்ல, ஒரு மாதிரி அழுகையா வருது. எல்லாருக்கிட்டும் எனக்கு கோபமா வருது. ஒரு மாதிரி மைண்ட் எப்பவுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணவே என்னால முடியல. உங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்காங்களா? எனக்கு மைண்ட் என்ன மேடம்? உங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்காரா, அவரும் திட்டுறாரா? ஹஸ்பண்ட், அம்மா, மாமியார், மாமனார் கூட தான் இருக்கிறேன். அவங்க எல்லாரும் நல்லவங்க, நல்லா பாத்துக்கிறாங்க என்ன. ஓகே, குட். அது ஞானும் அவங்க கிட்ட ரொம்ப அன்பா தான், எல்லாருக்கிட்டும் நான் அன்பா தான் பழகுறேன். எனக்கு தனியா இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறையா பேருக்கு வந்து லேட்டாக குழந்தைங்க பிறக்கிறது உண்டு. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஆங்ஸைட்டி இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப பாசிட்டிவாக போனால் தான் சக்ஸஸ் ஆகும். இது வந்து ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பதற்றத்தோட ஐயோ இந்த தடவை கன்சீவ் ஆகிடுமா போனால் அது நடக்காது. ஐவிஎஃப் பண்ணும்போது 2 மாசம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஹார்ட் பீட் நின்றுடுச்சு சொன்னாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு வருஷத்துல கிடைக்கிற குழந்தை உங்களுக்கு 12 வருஷம் கழிச்சு கிடைக்க போகுதுன்னா அப்ப உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு குழந்தை கிடைக்க போகுது இல்லையா? ப்ரோக்ராம் எப்பவுமே பாப்பேன். அது பார்த்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு டென்ஷனாவே இருக்கும் சில நாளைக்கு. இல்லை, நீங்கள் இப்படி யோசிச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்காக நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயற்கையாலன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் எல்லாம் வந்து யூ ட்ரை டு விஷுவலைஸ். ஒரு குழந்தை கிடைக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரி குழந்தை எதிர்பார்க்குறீங்க, நல்லா சப்பியா பப்ளியா ஒரு குழந்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த குழந்தை எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன டாய்ஸ் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க, பாசிட்டிவாக இருங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவொடனே எனக்கு கிடைக்க போகுது, இந்த வருஷம் டெஃபினட்டாக என் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஐவிஎஃப் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தலாம் டாக்டர். மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு வேத டிவியின் மனம் திறந்து பேசு. பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் என் பேர் தேவிங்க. எனக்கு இப்போ வந்து 47 இயர்ஸ் ஆச்சுங்க. எனக்கு டாக்டர் இருக்காங்கம்மா, நீங்க டாக்டர் கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. சரிங்க. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்ங்க, சொல்லுங்க. எனக்கு 47 வயசு ஆச்சுமா. எனக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா 16 வயசுங்க. எனக்கு 10th தான் முடிச்சிருந்தேனுங்க. அப்போவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் நல்லா படிச்சவர் தானுங்க, நல்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவர் தானுங்க. ஆனா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து 2 பேருக்குமே ஒத்தே போடுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது எங்க 2 பேத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய சண்டையாவே, இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷங்கிறதே எனக்கு கிடையாதுங்க. ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோலையாட்டம், ரொம்ப ஒரு மாதிரி பொம்பளையாட்டமே இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் பண்ற ஆக்டிவிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மள இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்குங்க. நான் ஆனா பாத்தீங்கன்னா 15 வயசு வரைக்கும் நான் வீட்டுல ரொம்ப எங்க அப்பா எல்லாம் என்னைய ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு போல்டா நல்லா அழகா வளர்த்துருந்தாங்க. நிறைய கதையில நல்லா எல்லாமே எனக்கு அழகா இருக்கணும், எல்லையும் அழகா வச்சுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அசிங்கமா எல்லாமே ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத மாதிரியே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஓவரா செக்ஸ பத்தியே பேசுவாருங்க. ஆனா அதுல கூட அவர் ஒன்றும் பெரிய இதுவா செய்ய மாட்டாருங்க. அதுல ஆனா பேசியே ரொம்ப நம்மள டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாருங்கம்மா. தூங்கி எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் இத பத்தியே. என்ன வேலைம்மா அவருக்கு? அது நான் சொல்ல தயக்கல், எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஆனா நல்ல போஸ்டிங்ல நல்ல இதுலதான் இருக்கிறாரு அவரு. வேலையில ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல? இல்லைங்க. இப்ப ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க. இருந்தாலுங்க ரிட்டையர் ஆகியுமே அவருக்கு அந்த ஃபீல் வந்து பேசிக்கிட்டே இருப்பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நம்ம ஒரு சின்ன வேலை கேட்டோம்னா கூட நீங்க நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியே நம்மள இரிட்டேட் பண்ணி ரொம்ப நம்மள டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஏன்னா மனசு வெறுத்து போய், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குதுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் கூட இருந்து எப்படியோ கல்யாணமும் பண்ணி கொடுத்துருங்க. பையனும் இப்ப நல்ல வேலையில இருக்கானுங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவரோட டார்ச்சர்னால தாங்கவே நம்ம விட்டுட்டு போயிடலான்னு கூட யோசனை இருக்குது. ஆனா சொசைட்டில நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் போது பொழுதுக்கும் மனசு வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நீங்க தான் எனக்கு அவர்கிட்ட எதுவுமே பாசிட்டிவ் இல்லையா உங்களுக்கு பிடிச்சது? எதுவுமே இல்லைங்க. எதுவுமே சொல்ற மாதிரி இல்லைங்க. எதுவுமே இல்லாம 30 வருஷம் எப்படி உங்களால கூட இருக்க முடியும்? நிச்சயமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. நான் இருக்குதுன்னா நல்ல குணம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற டைப்புங்க. வெளியில பாத்தீங்கன்னா இவருக்கும் இந்த கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாருங்கம்மா. அவ்வளோ ஹெல்பிங் மைண்டுங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாருங்க. ஒரு சின்ன எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாது, எறும்பு கூட மிதிக்க மாட்டேன் பாருங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல குணத்துக்கு ஆப்போசிட் குணத்தை தான் என்கிட்ட காமிப்பாருங்க. அது சுத்தமாவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சண்டைன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை தாங்கம்மா. எந்திரிச்சதுல இருந்து பையன் கூட திட்ட அளவுக்கு வராருங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளையாட்டம் பண்ணிட்டு இருக்க, பொம்பளையாட்டம் பேசுற பண்ற போற, உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதாப்பான்னு அவனும் திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க பையன். அவன் வயசு பையங்கிறதுனாலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமா பண்றது இதுக்கு? நீங்க 30 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, ரொம்ப அழகா, ரொம்ப சாமர்த்தியமா பொண்ணையும் செட்டில் பண்ணிட்டீங்க. இவரை பத்தின ஒரு கேரக்டர் வெளியில காமிச்சுக்கவே மாட்டேனுங்க. அதனாலதான் அவர் அதை தொடர்ந்து இருக்காரு. நீங்க ஆரம்பத்திலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் சில கேரக்டர்ஸ் அப்படிதாங்க. இப்போ யாருமே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. இப்போ இவர்கிட்ட நீங்க சொன்ன சில நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இல்லாம நிறைய பேர் ரொம்ப வந்து மேன்லியா இருப்பாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா கூட இருப்பாங்க, ரொம்ப ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு நல்ல எண்ணமோ, துரோகம் பண்ணக்கூடாது, நியாயமா இருக்கணும், அதெல்லாம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன்மா. உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்காரு, நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கிடச்சிருக்கீங்க. யூஸ்வலாக ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக தான் பேரப்பாக இருக்கீங்க. இவர் ஒரு கொஞ்ச நாள் கூட இல்லைன்னா யூ வில் ஸ்டார்ட் டு மிஸ் ஹிம். அதனால நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கீங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழ்க்கை வீணாயிடுச்சுன்னு நினைக்காம சந்தோஷமாக தான் வந்திருக்கு, சேஃபாக தான் பிளேஸ் ஆகிருக்கும், ஒன்றும் தப்பு நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோ தவறு நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க. எத்தனை மேரிட்டல் டிஸ்கார்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எத்தனை பேர் வந்து வேறு வழி இல்லாமல் தலையெழுத்துன்னு வாழ்கிறாங்க. எத்தனை பேர் பிடிச்சிருந்தாலும் விலகி இருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால். அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சில மைனஸ்கள் இருந்தாலும் பல ப்ளஸ்ஸுகளும் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ்களை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைஃப் உங்களுக்கு கஷ்டமாகவோ இல்லை சிரமமாகவோ இருக்காது. சின்ன சின்ன சண்டைகள் போடுறது எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்யோன்யத்தை வளர்க்கும்ன்றதை நினச்சிக்கோங்க. நாட் நெசசரி அது சீரியஸ் ப்ராப்ளம் கிடையாது. அதுதான் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கூட கொடுக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு இது சொன்னீங்க டாக்டர். டாக்டர், யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு மேரிட்டல் ப்ராப்ளம் வருது, அது வந்து ஒரு கல்யாணம் ஆன ஒரு 2-3 வருஷத்துலேயே தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பயே அதை சால்வ் பண்ணுறது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு 30-40 இயர்ஸ் வரைக்கும் அது கூடயே வாழ்கிறது வந்து ஒரு வகையில் அது கரெக்டாக இல்லையா டாக்டர்? அது இல்லை, அது வந்து
அவங்களால முடியாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களால வாழ்ந்திருக்க முடியாது. அவங்களால முடியுது, பட் வித் அ கம்ப்ளைண்ட் இல்லாமல் யாருமே இருக்க முடியாதுங்க. நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன், இந்த மாதிரி மெரைட்டல் கப்பிள் வரும்போது கவுன்சிலிங்க்கு நம்ம ஒரு மிஷின் வாங்குகிறோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எ ரோபோ. நமக்கு என்றைக்கு உண்மையிலேயே முக்கியமாக துணி துவைக்கணுமோ அன்றைக்கி அது காலை வரிடும், அது வேலை செய்யாது. ஸோ ஒரு மிஷினே நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போது சக மனுஷனுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நிறையா வந்து அவங்களுக்கான தாட் ப்ராசஸ் இருக்கும், அவங்களுக்கான பழைய விஷயங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், பழி வாங்குதல் இருக்கலாம், இல்லாட்டி நான் ரொம்ப அறிவாளின்றதை காட்டணும், ஐ வாண்ட் டு ஷோ ஐ எம் ஸ்மார்ட்ன்றது இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட பிஹேவியர் வந்து சம்டைம்ஸ் ஒத்து போகாது. அதை வந்து நம்ம அதுக்காக வாஷிங் மிஷினை தூக்கி உடச்சிட மாட்டோம் இல்லையா, வி வில் வெயிட் ஃபார் இட் டு ஹீல் இட் செல்ஃப். அதே மாதிரி இந்த மனுஷனையும் ஹீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். பட் டு மேக் ஹிம் ரியலைஸ், எப்படி வந்து வாஷிங் மிஷினுக்கு ஒரு சர்வீஸ் மேன் வந்து சரி பண்ணிடுறாரு, அந்த மாதிரி இவருக்கு வந்து இதுதான் தப்புன்றதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த மெரைட்டல் தெரப்பியை ஒழிய பிரிக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து வெறும் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கோ கிடையாது. ஒன்லி டு பின் பாயிண்ட், இங்கே தான் உங்களுக்கு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் மேபி இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, 30 வருஷமாக வந்து அவர் திருந்தாமல் இருக்காருன்னா மேபி ஹி டசன்ட் நோ நான் என்ன பண்ணால் உனக்கு சந்தோஷம்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் செக்ஸை பற்றி தான் பேசுகிறாருன்னா மேபி அவர் நினச்சிட்டு இருக்கலாம் இவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னு, பட் இவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகிறது தான் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வருது. பர்ஃபெக்டாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, நான் சுபா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சுபா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை அவங்ககிட்ட சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். ஓகேங்க. எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்து 3 வயசுல தவறிட்டான். ஓகே. 2 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இன்னும் வந்து எதுவுமே என்னால பண்ண முடியல. வீட்டுல இருந்தானா ஏன் முடியவே நானே வெட்டிக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகி நகத்தை பிச்சுக்கிறேன், ரத்தம் அளவுக்கு நகத்தை பிச்சுக்கிறேன். எப்படி தவறுனான்னு தெரிஞ்சுக்கலாமா? காய்ச்சல், சாதாரண காய்ச்சல் தான் வந்துச்சு மேம். உங்க மேல எந்த தப்பும் இல்லை? இல்லைனா அவன் இல்லாதத வந்து இந்த உலகத்துல இருக்கதே எனக்கு முடியல. வெளியே போனா அவன் ஆகும் தான், எதை பார்த்தாலும் அவன் ஆகும் தான் வருது. ஆனா வந்து எங்க வீட்டுக்காரும் ரொம்ப பிரச்சனையா இருக்காரு. என்ன பண்றாரு? அவர் வந்து வீட்டுல சரியா ரூபா கொடுக்காம இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பிரச்சனை அதிகமா வரும்போது அந்த டென்ஷனு, அவங்க தங்கச்சிக்கு செய்யறது, இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் சேர்ந்து வந்து என்னால அந்த டென்ஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். 2 வருஷமா வீட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ஏன் அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணலமா? அது அந்த இதுக்கு போக முடியல மேடம், என்னால டாபிக் போக முடியல. அந்த மாதிரி போகணும்னு நினைச்சா கூட எனக்கு என் பையன் ஆகும் தான் வருது. இல்லை, யூஸ்வலாக வந்து இந்த க்ரீஃப் பீரியடில் அப்படி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் பெத்த புள்ள நிச்சயமாக செல்லமாக வளர்த்துருப்பீங்க, முதல் குழந்தை 3 வயசு தான், இதெல்லாம் வந்து எனக்கு புரியுது. ஆனால் லைஃப்பில் மறுபடியும் நான் சொல்கிறது அதே தான், நீங்கள் இங்கே நின்ற முடியாது, நீங்கள் வந்து தொடர்ந்து போகணும் இல்லையா? அப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வரணும்னா லைஃப்பை வந்து பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் இப்படியே நினச்சிட்டு இருந்தால் உங்கள் பையனுக்கு சந்தோஷமா, இல்லை உங்களுக்கு சந்தோஷமா, இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமா? எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதையும் என்னால ஏத்துக்க முடியல. இல்லை, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வந்து பிரித்து பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டோடைய ப்ராப்ளம் ஒரு பக்கம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒரு பக்கம், உங்கள் மகனுடைய பிரிவு ஒரு பக்கம். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற பிரச்சனை எது? எனக்கு எல்லாம் சேர்ந்து மண்ட குழம்பு ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. இல்லை, அதுக்காக தான் நான் சொன்னேன். எங்க வீட்டுக்கார நான் அடிக்க கூட செஞ்சிடறேன். இல்லை, அதுக்காக தான் நான் சொன்னேன், முதல்ல உங்கள் பிரச்சனைகளை பிரித்து பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனையாக சரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கார பிரச்சனையை சரி பண்ணுங்கள், அவர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும், ஆனால் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறீங்க, நம்ம 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான், நம்ம குழந்தையோட இடத்துல வந்து இன்னொரு குழந்தை வந்தால் தான் எனக்கு வந்து அந்த திருப்தி இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே அவ்வளவு தாய் அன்பு இருக்குது, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் எனக்கு வெறி வருது. ஸோ இன்னொரு குழந்தை வந்துட்டால் எனக்கு வந்து அந்த குழந்தைய நான் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ அதை நான் செய்வேன், ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். 2வது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுன்றதை 2 பேரும் உட்காந்து பேசி சுமூகமாக ஒரு முடிவுக்கு வாங்க. 3வது, பேசுறேன் மேடம், இதெல்லாம் பத்தி நல்லா அட்வைஸ்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேன், ஏன் மூளைக்கு என்னன்னே தெரியல. அந்த அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு நேரம் நான் தனியா இருந்தேன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுவேன். இல்லை, அட்வைஸ் பண்ணுறதுன்றது இல்லைங்க, அட்வைஸுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம், எஸ்பெஷலி இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது. பட் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் இதை வந்து முடிக்க முடியும்.
நானோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை இன்னொருத்தரோ உங்கள் பிரச்சனையை முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த முடிவை எடுங்க ஃபஸ்ட்டு. என்ன பண்ணால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிடணும், அதாவது என் சக்திக்கு உட்பட்டதை நான் முடிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஒன்றா எடுத்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நீங்கள் வந்து சென்டிமெண்டலாவோ இல்லை வந்து இல்லாஜிக்கலாவோ யோசிக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலாக இப்போ இதான் நிலைமை, இந்த நிலைமையில் நான் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்றது யோசிங்க. மேபி நீங்கள் இந்த மாதிரி வெறுப்பாக இருக்கிறது கூட உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்டேருந்து பிரித்து வைக்கலாம். அவர் வந்து அவர் வீட்டு சைடில் ரொம்ப அஃபிலியேட் ஆகிறதுக்கு கூட அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனையுமே நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அண்ட் பிரச்சனையே இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் கையாளுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மாத்திரம் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா போதும். பர்ஃபெக்டாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோடைய அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோமதிங்க, கோயம்புத்தூர். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரி. என் ஹஸ்பண்ட் வந்து எப்போ ரொம்ப கோபப்பட்டு திட்டிகிட்டே இருக்காரு. சரி. எனக்கும் அவருக்கு வந்து மேக்ஸிமம் கேரக்டர் வந்து ஒத்து போகாது. ஓகே. என்ன பண்ணுறது, எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி பார்க்குறேன், பட் என்னால் முடியல. இது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா? லவ் மேரேஜ். எத்தனை வருஷம் லவ்? 3 இயர்ஸ். சரி, 3 வருஷம் ஒத்து போய் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? பண்ணணும், பட் இப்போ வந்தோடனையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட இருக்கும்போது கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போகாமல் அவங்க கூட இருக்கிறவங்ககிட்ட நான் நல்லா பேசுறது இல்லை அப்படின்ட்டு ஏதாவது சண்டை போட்டே இருக்காங்க. என்ன விஷயம் உங்களுக்கு ஒத்து போகலன்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? என்ன இதுன்னா, சந்தேகப்படுறாரா, இல்லை காசு தர மாட்டேங்கிறாரா, இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட க்ளோஸாக இருக்காரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது ஓப்பனாக கேட்டால் வந்து நான் எப்பவுமே ஓப்பன் கேரக்டரு. சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஒரு சின்ன விஷயத்த கூட நான் கேட்டேன்னா அப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி. அவர் வந்து உங்ககிட்ட சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கோவப்படுறாருன்னா அப்போ சந்தேகப்படுறதா கேள்வி கேட்குறது யாரு, நீங்கள் தானே? நான் வந்து ஓப்பனாக வந்து என் கேரக்டர் வந்து ஓப்பனான கேரக்டரு. அதனால வந்து நான் ஓப்பனாக கேட்குறேங்காட்டி அவங்க வந்து சந்தேகப்படுறேன் அப்படின்னு இல்லைங்க. யூஸ்வலாக வந்து ஓப்பனான கேரக்டர்ன்றது வேறு, சந்தேகப்படுற கேரக்டர்ன்றது வேறு. நீங்கள் சந்தேகப்படுறீங்க நான் சொல்லலை. ஆனால் நம்ம ஓப்பனாக பேசுகிற சில விஷயங்கள் சந்தேகம் மாதிரி எதிராளிக்கு பட்டுச்சுன்னா அது சந்தேகம்தான். உங்கள் இன்டென்ஷன் என்னன்றது நமக்கு செகண்டரி. அவங்களுக்கு என்ன தோணுதுன்றது தான் முக்கியம். ஸோ அவருக்கு வந்து நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தோணுதுன்னா உங்களுடைய ஓப்பன்னு நீங்கள் நினச்சி பேசுகிற விஷயம் சந்தேகத்தை அவர் மேலே சந்தேகப்படுற மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட். இது வந்து நீங்கள் உங்களுக்கு லவ் மேரேஜ் 3 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒருத்தவங்க பழக்க வழக்கங்கள் தெரியும், உங்கள் டைப் அவருக்கு தெரியும், அவர் டைப் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஓகே ஆகிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. பட் அதை மீறியும் வந்து ஓப்பனாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகள் அவருக்கு சந்தேகம்னு தோணுச்சுன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ரீஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கேன், உரிமை எடுத்துக்கிறேன், நான் இந்த மாதிரி என்னுடைய பொசசிவ்னஸை காட்டுறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு கேட்கும்போது ஒரு இரிட்டேஷன் வந்துடும். நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணாதப்ப எதுக்கு நம்மளை சந்தேகப்படணுன்றப்ப சண்டை வளரும். ஸோ உங்களுக்கு இது ஒரு ரொம்ப சில்லி ரீசன் தான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, இது ஒன்று தான் பிரச்சனைனா இது ஈஸியாக நீங்களே ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துடலாம். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். அடுத்த நிகழ்ச்சியோட அடுத்த தொடரையும் பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ சார், மேம் கிட்ட பேசலாமா? பேசலாங்க. டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்கம்மா. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்கள். என் பேர் வந்து ரேகா. ஓகே. நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். சரி. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. சரி. அதனால வந்து எனக்கு அந்த குழந்தை வேணும் வேண்டாம் 2 மனசும் இருக்குது. சம்டைம் பார்த்தா வேணும்னு தோணுது, சம்டைம் பார்த்தா வேணாம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 3 இயர்ஸ் ஆகுது. வந்து செட்டில் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் குழந்தை இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே. எனக்கு வந்து மாமியார் மாமனார் யாரும் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் யாரும் இல்லை. ஓகே. அதனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமா அப்ப அது ஃபீலிங்காவே இருக்குது எனக்கு. அது என்ன பண்றது? சரி வேணாம், இப்பதான் நம்ம வேலையெல்லாம் செட்டில் ஆயிருக்கோம், அதனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு? சொல்றமே, அதனால அந்த குழந்தைய வேணும்னு தோணுது. உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு? எங்க ஹஸ்பண்ட் இப்போதைக்கு வேணாம், இப்பதானே வேலையெல்லாம் செட்டில் ஆயிருக்கும், கொஞ்ச நாள் போட்டோம். அந்த டைம்ல எனக்கு வேணும்னு தோணுது. உங்களால வந்து வேலைக்கு போகாம ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா இல்லை இம்பாசிபிளா?
கொஞ்சம் இம்பாசிபிள், கொஞ்சம் கஷ்டம் தான் அது மாதிரினா. இல்லை கொஞ்சம் உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட புரிய வச்சுக்கிட்டு உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பெற்றுக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். உயிரை கொல்றது இல்லைன்றதுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு ஒரு சிப்ளிங் இருந்தால் அது ஒரு ஹெல்த்தி அசோசியேஷனாக தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வேலையில் சேர்ந்துட்டிங்கன்னா எப்பவுமே அது வேலை இருந்துட்டு தான் இருக்கும். இன்னும் வந்து ப்ரொமோஷன் வரும், கம்பெனியில் லீவ் தர மாட்டாங்க, இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு 2 குழந்தைங்க இப்போ இவங்களுக்காக நம்ம ஓடி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கிளியராக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் நினைக்கிறேன். என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நாள் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு வழியா வந்து நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிது, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது அப்படின்னு தோணுது. சம்டைம் பாத்தீங்கன்னா வந்து ஐயோ நம்ம திரும்பியும் நமக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுமோ இந்த வேலையில இருந்து, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு என்ன பண்றதுன்னே நீங்க வேலைக்கு போங்க, கொஞ்ச நாள் தானே நீங்க லீவ். உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான். ஓகே. அதனால எனக்கு ஃபீலிங்கா இருக்குது, அது என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லை இது வந்து நீங்கள் 2 பேரும் உட்காந்து யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு. முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைய பெற்றுக்கோங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அது உங்களுக்கு வரணுன்றதுக்காக வந்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் நினைக்கிறேன். 3 இயர்ஸ் கேப்பில் அடுத்த குழந்தை, எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஃபைன். ஸோ நீங்கள் பெற்றுக்கோங்க, கஷ்டத்தோட கஷ்டமாக அந்த குழந்தையும் வளர்த்துருங்க. நாளைக்கு அதை பற்றி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப சூப்பராக அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன், மேடத்துக்கு பேசுங்க. பேசுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 17 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். சரி. 17 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க மேடம். சரி. அது ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்ப டார்ச்சரில் இருந்த நைட் ஒரு 1 hour ஒரு 2 hours ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருங்க. டார்ச்சர்னா வேற ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்க மேடம். ஏதாவது உடைக்கிறது, அது அடிக்கிறது வந்து என் மேல தெரியாம பட்டுச்சுன்னா நான் ஸ்பாட் அடிப்பு ஆயிடுவேன். அதான் அவருக்கு தெரியறது இல்ல. காலையில கேட்டா ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அதெல்லாம் மறந்துடுறாரு. நைட் என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு மெமரியில இருக்கிறது இல்ல. சரி. இது எத்தனை வருஷமா சொல்றீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? 3 இயர்ஸா கொஞ்சம் ஓவரா இருக்குங்க மேடம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பண்ணிருக்காரு. சரி. வேற உங்க மேல அவருக்கு ஏதாவது கோபம் இருக்கா? லைக் ஃபினான்ஷியல் சைடோ இல்லாட்டி சொந்தக்காரங்க விஷயத்துல? அதெல்லாம் ஒரே பையன் மேடம், எந்த ப்ராப்ளமும் அவருக்கு கிடையாதுங்க. சரி. குடிக்க வேணாம்னு சொல்லியும் குடிக்கிறாரா இல்ல நீங்க அத பத்தி பேசுங்க? ட்ரீட்மென்ட்க்கு 3 தடவை கூட்டிட்டு போயிருக்காங்க மேடம் அவரை. ஓகே. ட்ரீட்மென்ட் கூட்டிட்டு போயிருக்காங்க, ரீஹாபிலிட்டேஷனுக்கு. எனக்கு வந்து அவர் பண்ற காலையில நான் நார்மல் ஆயிடுறேன். அந்த 2 hours அந்த 3 years மட்டும் என்னால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. சரி. இல்ல யூசுவலா வந்து எவ்வளவு குடிப்பாருன்னு எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஆமா, அது அவர் சில நேரம் தன்னை மருந்து குடிப்பாரு, சில நேரம் லிமிட்டா இருக்கும். சரி. நீங்க சொல்லுங்க, நீங்க கம்ப்ளீட்டா குடிய நிறுத்த வேண்டாம், டெய்லி வந்து 1 கிளாஸ் மாத்திரம் குடிங்க, கொஞ்சமா 1 கிளாஸ் மாத்திரம் குடிங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க வந்து பக்கத்துல இருந்து கண்ட்ரோல்டா 1 கிளாஸ் மாத்திரம் கொடுத்துட்டு வாங்க கொஞ்ச நாளுக்கு. அதுக்கப்புறம் அதை 1/2 கிளாஸ் ஆக்குங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும். ஒரே நாள்ல நிறுத்துறது கஷ்டம். வாங்கி வச்சுட்டு வந்துடுறாருங்க மேடம். நீங்க சொல்லுங்க, நீங்க காலையில நல்லா இருப்பாரு இல்லையா, அப்ப சொல்லுங்க. ஈவினிங் ஆச்சுன்னா பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்க, நானே உங்களுக்கு தரேன்னு சொல்லுங்க. அப்படியே நீங்க குறைச்சிட்டே வாங்க. அதுக்காக உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். சரி, அது நல்ல விஷயம் இல்லை. 2வது வந்து குடிச்சிட்டு என்ன செய்யறோன்னே தெரியாத அளவுக்கு குடிக்கிறாருன்னா அவர் ரொம்ப குடிக்கிறாருன்னு அர்த்தம். அவர் உடம்புக்கும் அது நல்லதில்லை, சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ஆபத்தான விஷயம். அதனால நீங்க வந்து லெவலை குறைச்சிட்டே வந்துட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம கட் ஆஃப் பண்ணலாம். அவருக்கும் வந்து உடம்பு கொஞ்சம் செட் ஆகும். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நல்லாவே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. பட் நிறைய குடிகாரர்கள் வந்து அது ஒரு சாக்கா சொல்லுவாங்க, நான் குடிச்சிருந்தேன்னா நான் என்ன பேசுறேன்னு தெரியல, நான் என்னத்தை தூக்கி அடிக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி ஹில் ஹேவ் இட் இன் இஸ் மெமரி. மேபி அதனால தான் நான் கேட்டேன், உங்கள் மேலே ஏதாவது கோவம் இருக்கா? நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ராஸ்ட் பர்சனாலிட்டி காட்டிட்டு அவங்களுடைய கோவம், அவங்களுடைய விரக்தி, அவங்களுடைய வெறி எல்லாத்தையும் வந்து அந்த குடி மேலே போட்டுட்டு இவங்க பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் பி அவேர். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த டோசேஜை நீங்கள் இந்த லெவலை குறைச்சிங்கன்னா தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். அதனால் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து தினமும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன், நான் கம்ப்ளீட் நோ சொல்லலை, ஆனால் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு ஓட்டிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
ரொம்ப கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு மனம் திறந்து பேசு. பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் இருக்காங்க. மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வேசப்பாடியில இருந்து பேசுறோங்க, சென்னையில இருந்து. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஓகேங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எங்க அக்காவுக்கு வந்து 2004ல கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம அவ வேணாம்னு சொல்லி எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு அடுத்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒண்ணுமே சரி வராம டைவர்ஸ் ஆயிடுச்சு. எங்க அக்கா வந்து ஒரு 6 வருஷமா அவங்களுக்கு பிரிஞ்சே இருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லி நாங்க இருக்கோம். அவங்களும் 2 பேரும் லவ் பண்றாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா எங்க அக்காவுக்கு குழந்தை வந்து 9 வயசு இருக்குங்க மேடம். சரி. எங்க அக்காவுக்கு ஒரே மென்டாலிட்டா என்ன ஆயிடுச்சு தெரியல, அதே யோசிச்சுட்டு இருக்கா, ஒரு மாதிரியா இருக்கா. ஒரு சின்னதா நமக்கெல்லாம் சின்னதா அடிபட்டாலும் அது பெரிய விஷயமா அதையே பேசினே இருக்கான். வலிக்குது வலிக்குது, இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லி அதுவே என்கிட்ட சொல்லுதுங்க மேடம். நான் டிவி பார்த்தாலும் எனக்கு அங்க வந்து கவனமே இல்ல, வேற எங்கேயோ யோசிக்க தோணுது. ஒரு சின்ன சின்ன அடி கூட எனக்கு பெருசா அதையே ஒரு யோசிக்கவே தோணுது. ஐயோ என்னடா அடிபட்டுச்சேன்னு சொல்லி அதிகமா வந்து குழந்தைய பத்தி யோசிக்க தோணுது. இந்த கல்யாணம் வேணாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. திடீர்னு அந்த பையனை யோசிச்சாலும் அதுவும் பாவம் தோணுது. இப்படி ஒரு மாதிரியா ஒரு எண்ணம் வந்து ஒரு இதுல இருக்க மாட்டேங்குது மேடம். ஒரே பல விஷயமா யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? ஏதாச்சும் அட்ரஸ் சொன்னாங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். பார்க்கவே கஷ்டமா இருக்கு மேடம் எங்க அக்கா. எனக்கு டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரிக்கிள் மைண்டடா இருக்காங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமும் கூட. 9 வயசு குழந்தைய வச்சுட்டு இப்ப அடுத்த கல்யாணத்துக்கு போறதா வேண்டாம் மேடம். எங்க அக்கா குழந்தைக்கு நான் எல்லாமே செய்யறேன்னு சொல்றேன். எங்க அம்மா இருக்காங்க, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். நிச்சயமா நீங்க எல்லாம் விட்டுற மாட்டீங்க, அந்த நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கும். பட் அதை மீறி அவங்க வந்து ஆஸ் அ மதர் கரெக்டா இருக்காங்களா, இது தப்பான டெசிஷனான்ற பயம் வந்துடக்கூடாது இல்லையா தனிப்பட்ட முறையில. அதனால அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கிறது நியாயமானது தான். ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வரும்போது என்ன ஆகும், முதல்ல இந்த பயத்தை நம்ம எடுத்துடணும். குழந்தை பயம், குழந்தை நாளைக்கு கேள்வி கேட்குமா, இல்லை குழந்தை யார் பார்த்துக்குவோம், இந்த மாதிரி பயங்கள்லாம் உங்கள் மனசுலேருந்து எடுத்துட்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக வாழ்ந்துடல, கஷ்டம் தான் பட்டிருக்கீங்க. ஸோ ஒரு ஹாப்பி மூவ் இருக்கும்போது ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் இட்ன்றதை நம்ம வந்து தெரப்பியில் சொல்ல முடியும். அண்ட் அந்த ஆசிலேட்டரி மைண்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆக்கணும். ஏன்னா எது செய்கிறோம் நாளைக்கு அவங்க சொல்லக்கூடாது, நான் குழப்பத்தில் தான் இந்த முடிவை எடுத்துட்டேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு மென்டலி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது நல்லது. ரொம்ப கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்க டாக்டர். டாக்டர், யூஸ்வலாக நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் வந்து ஒரு சாதாரண ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பழைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து நிறைய கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்க. நடுவில் இருக்கிறவங்க வந்து ஒரு அதாவது இன்பியும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்கிறாங்க. பட் டாக்டர், நிறைய இடத்துல வந்து சம்ஹவ் செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாமா டாக்டர்? செல்ஃபிஷ்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு நாங்கள் வந்து அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். அசர்ட்டிவ்னஸ். ஸோ ட்ரை டு பி அசர்ட்டிவ். உங்களுக்கு தான் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. இப்போது நம்ம ஒரு க்யூவில் நிற்கிறோம், ஒரு சே மூவி டிக்கெட் வாங்க க்யூவில் நிற்கிறோம். திடீர்னு யாரோ நடுப்புற வந்து நின்னாங்கன்னா டோன்ட் அலவ் இட். ஏன்னா அது உங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொல்கிறது அசர்ட்டிவ்னஸ். ரேதர் வந்து அவங்க நிற்க விட்டுட்டு பெருந்தன்மையாக வந்து பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட பாசிட்டிவ். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நின்று அவங்க போனதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக அப்செட் ஆகிடுவாங்க. நான் விட்டேனே, என்னால் கேட்க முடியாமல் போச்சு, என்னை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்களே, அந்த ஃபீலிங் இருக்கும்போது இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம் இன் தெம். அதனால் அசர்ட்டிவ்னஸ்ன்றது இட்ஸ் அ ஹெல்த்தி திங் அண்ட் இட்ஸ் நீடட். எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சிட்டிக்கு புதுசாக வரவங்க வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் போல், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்மளை பற்றி எதுவும் ரைட்ஸ் வாங்கிக்கக்கூடாது, அமைதியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து இது வந்து பர்த் ரைட்டு. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, உங்களோட நியாயமாக உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. உங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்ண வந்தால் டிஃபெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி தான். நம்மளை நோக்கி ஒரு பந்து வருது, நம்ம பார்த்துட்ருக்கோம், டக்குன்னு நம்ம கை போய் தடுக்குது இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம மைண்டு நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ணால் தப்பாயிடுமோன்னு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. இட் வில் ஹர்ட் தெம். எஸ் சூப்பராக சொன்னீங்க டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, எடுத்துக்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ மேம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன்.
சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க. உங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கம்மா. மேடம் என்னோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். ஓகே. 3 இயர்ஸ் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தான் அவரு. சரி. அவர் வந்து கல்யாணம் ஆகும்போது ஜாப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி ஒரு பாப்பா பிறந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா கல்யாணம் ஆனதுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே. அப்புறம் எங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொன்னாரு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம்ல இதுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓகே எனக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க. சரி. போயிட்டு ஒரு 6 மந்த் எல்லாம் அங்க வந்து நான் இம்பார்ட்டண்டா இல்லை அந்த பிஸ்னஸ்ல. இன்கம் என்னமோ நாங்க ஒரு வருஷம் சம்பாரிச்சது அங்க 6 மாசத்துல சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நான் வந்து அவங்க உழைப்புல இருந்து சாப்பிட்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரி. அதுக்கப்புறமா அவங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்க அப்பா அதுலயாவது நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜாபுக்கு தான் போக சொன்னேன் அவரு. ஓகே. அவர் வந்து இல்ல நான் வந்து பிசினஸ் தான் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் என்னால ஃபைல் தூக்கிட்டு இன்டர்வியூக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ 1 இயரா போய் பண்ணிட்டு இருக்காரு அது. சரி. எப்படி பண்றாரு? இப்ப இது என்னன்னா ஆக்சுவலா ரொம்ப இது கடன் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். இப்பயும் வந்து ஹெல்ப் பண்றது என்னமோ எங்க அப்பா அம்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடனுக்கும் வந்து காசு கொடுக்கறது எல்லாமே எங்க அப்பா அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஆனா இப்ப அவருக்கு என் மேல வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு எங்க அப்பாவோட பிசினஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் படிக்காதவரு, பட் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இவர் குவிட் பண்ணதுக்கு அப்புறமும் சொன்னது எங்க அப்பா கிட்ட சொன்னதா, அதான் ஒய்ஃப் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது, நீ அவங்களுக்கு எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி என்னையும் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு. சரி. சரி. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. எங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்ப நான் குவிட் பண்ணாலும் இப்ப எங்க அப்பாவோட பிசினஸ் இன்னொரு ஆள் கிட்ட பர்ஃபெக்டா ஒப்படைச்சிட்டு தான் நான் குவிட் பண்ண முடியும். நீங்க ஏன் குவிட் பண்ணணும்? இல்ல அவரு சொல்றாரு, நீ என்ன நம்பி தானே இருக்கணும், இப்ப இது வந்து இது வீண் ஈகோங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இது வந்து ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஈகோவும் மேல் ஷாவனிசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அடங்கி நீ அங்க போய் சக்சஸ் பண்றேன்னு என்னால இங்க பண்ண முடியலன்னா அப்ப நீ அங்க பண்ணாதன்னு சொல்றது வந்து வேற எந்த கேட்டகரியிலும் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லையா? நீங்க ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா போறீங்கன்றப்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. எனக்கு ஒரு இது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அது என்னால வருதுன்ற இது இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரு நீ எனக்கு கீழே தான், எப்பவுமே எனக்கு கீழே தான், அதை புரிஞ்சுக்கோ, நான் வேணான்னு சொன்னா எதை வேணா ஸ்டாப் பண்ணணும் நீ அப்படின்றாரு. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எதை வேணாலும் மூச்சை நிறுத்திட முடியுமா? அப்படிலாம் நிறுத்த முடியாது. நீங்க சொல்லுங்க. 2 பேரும் நம்ம ஹெல்த்தி காம்படிஷன் வச்சுக்கலாம். நான் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பார்க்குறேன், நீங்கள் ஒரு பக்கம் பிஸ்னஸ் பாருங்கள். நீங்கள் என்னை விட பெட்டராக ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கம்பீட் பண்ணுங்கள். அது வந்து ஃபேமிலிக்கும் நல்லது, பிஸ்னஸ்க்கும் நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோழத்தனமாக என்னை வந்து பேக்கப் பண்ணிடு, வாக் அவுட் பண்ணுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்ன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் என்றைக்குமே நீங்கள் விடாதீங்க. ஏன்னா எப்போ இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கோ, நாளைக்கு நீங்கள் அவர் கீழே நம்பி போயிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணணும், உங்களை ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும்னு தான் நினைப்பாரு. இஸ் நாட் வெரி ப்ராட் மைண்டட்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கடமைகள், உங்களுடைய அந்த லெவல் ஆஃப் இன்கம் வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ, இல்லை வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களோ, இல்லை போய் ஆர்டர் பிடிச்சிட்டு வரீங்களோ, அது உங்களுடைய டேலண்ட்டு. இது என்னுடைய டேலண்ட்டு. என்னுடைய டேலண்ட்லேயே நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் டேலண்ட் நான் தலையிட மாட்டேன். பட் ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பாட்டுக்கும் கொடுத்துட்ருங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க டாக்டர். அடுத்த காலரையும் பார்த்துக்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மணப்பாறையிலேருந்து பேசுகிறோம் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் மேம். நாங்கள் மணப்பாறையிலேருந்து பேசுகிறோம். சரிங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேங்க மேம். 13 வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். சரி. இப்போ எனக்கு ஏஜ் வந்து 25. ஓகே. நான் லவ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மெச்சூர்ட் இல்லை. சரி. ஆனா என்னை விட அந்த பையன், நான் 13 வயசா இருக்கும்போது அந்த பையன் என்னை விட ஒரு 5 வயசு பெரிய பையன் மேம். ஓகே. அந்த பையனோட காதல் வந்து நல்லா மெச்சூர்டா இருந்துச்சு. சரி. எனக்கு அப்ப அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஆனா நான் லவ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா அதுக்கு உரிய மீனிங் எனக்கு தெரியல. சரி.
கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. சரி. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட நான் பேசுறத வந்து நிறுத்திட்டேன். எப்போ? நான் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட வந்து நான் அவ்வளோக்கா பேசுறது இல்லை மேம். சரி, ஓகே. அந்த பையன் ஆனா பேசுறது இல்ல, ஆனா சொல்லல உங்களை நான் லவ் பண்ணலன்னு சொல்லல, ஆனா பேசுறத மட்டும் கட் பண்ணிட்டேன் மேம். சரி. அந்த பையன் வந்து மனோன் வந்து போய் விஷம்லாம் சாப்பிட்டான் மேம். ஓகே. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீயா இப்படி இருக்க, உன்னையால தானே இந்த பையன் இப்படி ஆயிட்டான், நீ லவ் பண்ணிட்டு இப்ப பேசாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் மன ஆறுதலுக்காண்டி நான் பேசினேன் மேம். சரி. அப்புறம் அந்த பையன் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான், எனக்காக எது வேணாலும் செய்யற ஒரு மனநிலையில இருந்தான். அந்த பாசமே அப்புறம் என்னை மறுபடியும் அந்த பையனை உண்மையாலுமே லவ் பண்ண வச்சுட்டு மேம். நானும் அந்த பையனை இன்னும் சின்சியரா ரொம்ப லவ் பண்றேன் மேம். ஓகே. ஆனா அந்த பையன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவான் மேம். ஓ சரி. நான் ஒரு 16-18 வயசுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற, ஸ்மோக் பண்றேன்னு சொல்லி கேட்டேன் மேம். ஓகே. இல்ல நான் எப்பயாவது தான் அப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேம். சரி. வேலைக்கெல்லாம் போறது இல்ல மேம், ஊர்ல தான் இருப்பான், பசங்களோட சுத்திக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும். வேலை எப்படின்னா இந்த கட்டடத்துக்கு வேலைக்கு எப்பயாவது போவான் மேம். அப்ப வந்து குடிப்பான். ஏன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா வேலை செஞ்சேன் அதான் டயர்டா இருந்துச்சு குடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் மேம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் இல்லைங்க மேம். அதுக்கப்புறம் நேற்றுக்கு அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் மேம், நீ ஏன் இப்படி குடிக்கிற அப்படின்ட்டு நான் பேசவே இல்லை மேம் 6 மாசம் 1 வருஷமா. அதுக்கப்புறம் நேற்றுக்கு அந்த பையன் வந்து குடிக்கிறதே நிறுத்திட்டான் மேம். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுல, ஸ்மோக் பண்றது இல்ல. என்னைய கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்குலாம் தெரியும் என்னைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல எல்லா சைடும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து யாருமே ஒத்துக்கல மேம். சரி. ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் வந்து சரி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறினாதான் நம்மள இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நம்ம ஏன் இப்ப இருக்கோம் அப்படின்ட்டு அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறத விட்டுட்டு இப்ப ஃபாரின்ல இருக்கான் மேம். கேட்டரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபாரின்ல வேலை பாக்குறான் மேம். இப்போ எங்களுக்கு வந்து ஏப்ரல் மேல மேரேஜ் ஆயிடும் மேம். ஆனா அவன் வந்து இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு குடிக்கிறதே இல்ல மேம். 2 வருஷமா குடிக்கிறதே இல்ல. ஆனா வந்து அவன் குடிக்க மாட்டான்னு நம்பிக்கை இருக்கு மேம். ஆனா திடீர்னு என் மனசு அவன் குடிச்சிருவானோ அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு, குடிக்க மாட்டானோ இப்படின்னு இருக்கு மேம். ஒரே குழப்பமா இருக்கு மேம். இப்போ உங்க குழப்பமே கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாரா இல்லையான்றது தானா? அதான் மேம். ஆனா வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அவன் சொல்லியிருக்கான் நான் குடிக்க மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன், உன்னையாலதான் நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறினது, நீ இதே மாதிரி நீ முன்னாடி திருத்திருந்தீன்னா நான் நேரம் ரொம்ப வாழ்க்கையில உயர்ந்திருப்பேன், ஃபாரின்லாம் போய் நல்லா வேலை பார்த்து முன்னாடியே நான் பணம் சம்பாரிச்சிருப்பேன், நீ இப்ப சொன்ன கண்டிஷனை நீ ஏன் என்கிட்ட அப்ப சொல்லல, உன்னையாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு என்னை ரொம்ப பெருமையா உயர்த்தி பேசுவான் மேம். ஆனா குடிக்கிறது இல்ல மேம். ஆனா எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் குடிச்சிருவானோ, நம்ம வாழ்க்கை வேஸ்டா. இல்லைங்க, வாழ்க்கையில வந்து நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே அவர் மாறி காமிச்சிருக்காருன்னா நீங்க நம்பி தான் இதுல இறங்கணும். இவர் இல்லை வேற யாருக்கிட்ட நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அதுக்கப்புறம் அவர் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் இந்த பையன் நீங்க சொல்றதுக்காக ஒரு மரியாதை கொடுத்து மாறி இருக்காரு, உங்களுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறாரு, கல்யாணத்துக்காக முயற்சி பண்றான்றப்ப ஹி ஹேஸ் சம் லைக்கிங் டுவர்ட்ஸ் யூன்றப்ப அவர் அதை தக்க வச்சுக்க தான் பார்ப்பா. ஸோ நீங்க பயப்படாம கான்ஃபிடென்ட்டாவே ப்ரொசீட் பண்ணுங்க. பட் அவர் ஏதாவது தப்பு பண்ணும்போது அப்பப்போ இந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணிட்டே வாங்க, போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் லக்ஷ்மி பாம்பேல இருந்து பேசுறேன். லக்ஷ்மி, டாக்டர் இருக்காங்க, உங்க பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. ஓகே. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க லக்ஷ்மி. மேம், ஹஸ்பண்டுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம் நடந்துருக்கு. ஆஃப்டர் மேரேஜ்ல இருந்து எனக்கு ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கு. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மேரேஜ் முடிக்கும் போது வந்து அப்ராட் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் அப்ராட் கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு எல்லாம் முடிச்சு வச்சாங்க. அப்புறம் மேரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கூட்டிட்டு போக வேலை இல்லாம ஆயிட்டு கூட்டிட்டு போற சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலில என்ன சொல்றாங்க வந்து நாங்க அப்படி சொல்லவே இல்லை, கூட்டிட்டு போற மாதிரி நாங்களும் சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து அவங்க கூட தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கு. சரி, இப்ப எங்க இருக்காரு? இப்போ வந்து நாங்க வந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், நான் பாம்பேல இருக்கேன், அவங்க வந்து ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம நான் வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வந்து இருந்துட்டு இருக்கேன், அவங்க ஊர்ல இருக்காங்க. அவங்க அதுக்கு நாங்க ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜாப் கிடைச்சி ஒரு 2 இயர்ஸ் கான்டாக்ட்ல பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஜாபும் இந்த சில பிரச்சனைகள்னால விட்டுட்டு
வந்து ஊர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நீ வந்து எங்க கூட தான் இருக்கணும், அவங்க கூட எல்லாம் இருக்க முடியாது, அங்க வேணா போட்டு விளையாட்டுக்கு நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு? அவங்க நான் கடைசியா கூட்டிட்டு போவேன், இல்ல நீ இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து மனசு விருப்பமே இல்லை மேம், அவங்க கூட தான் இருக்கணும், எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. அவங்ககிட்ட எவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, அந்த நீங்க வந்து நீங்க என் கூட வந்து எங்க இருங்க, எனக்கு வந்து விளையாட்டுல தான் உங்க கூட தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்படலன்னா நீங்க வந்து என் கூட இருங்க, எங்க வந்தா கூட ஊர்ல வந்தா இருக்கு, நான் ஓகே 15,000 20,000 உங்களால எவ்வளவு ஒண்ணு கூட நானும் ஹெல்ப் பண்றேன், இருங்க சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னா சொல்லி பாக்குறேன். ஆனா வந்து அவங்க வந்து ஜாப் இல்லாமயும் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப மனஸ்தாபத்துல ரொம்ப பிரச்சனையாயும் இருக்கு மேம். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு வேற உடம்புக்கு முடியாம அது ஒரு 2 இயர்ஸா அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. என்னாச்சு உங்க உடம்புக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு? ஆக்சுவலி மேம் ட்ரீட்மெண்ட் 2 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல. அது வந்து டேப்லெட் எடுத்ததுனால நான் வந்து நல்ல ஃபுல் டே டேப்லெட் எடுத்ததுனால ஒரு 12 to 15 டேப்லெட்ஸ் எடுக்கணும் எனக்கு. நான் வந்து ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அதுக்குதான் நான் வந்து எங்க மாமா வீட்டுல இருந்தா அங்க வந்து நல்லா கொஞ்சம் வீட்டுல வேலை பார்க்கணும், அதெல்லாம் இதே பண்ணாங்க, எல்லாம் ஒண்ணுமே முடியாது. அதுக்கு நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அதுல அவங்களுக்கு எல்லாமே ஒரு கோபமா தான் இருக்காங்க. அவங்க கூப்பிடுறாங்க வந்து நான் பாத்துக்கிட்ட வைக்கேன்னு. ஆனா நான் வந்து அவங்களுக்கு வேண்டாம், ஒரு கஷ்டம் வேண்டாம், நான் வந்து இங்க வந்து உட்காந்துட்டு எனக்கு ரொம்பவே மனசு நிம்மதி இல்லாம இருக்கேன் மேம். அதான் என்ன பண்றேன்னு தெரியாது. அகைன் நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும், அண்ட் உங்க உடல்நிலையை பார்த்துக்கணும், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். இதுதான் முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா. இல்ல அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க, எங்க கூட இருக்கணும் அப்படி ஆசை விரும்பல, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும். இப்போ 4 வயசுக்கு எனக்கு பையன் கூட இருக்கிறான். எனக்கு வந்து அவனுக்கு வந்து அவங்க அப்பா பாசம் கிடைக்கணும், அவங்க கூட இருக்கணும், எல்லா ஆசையும் அவனுக்கு இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, விளையாட்டு இது வேண்டாம், அப்ப கூட நடக்கும், நீங்க எங்க கூட இருங்க, எங்க கூட earning பண்ணுங்க, விளையாட்டு பையன் எங்க கிடையாது. இப்ப பையன் எங்க? பையன் என் கூட தான் இருக்கான். ஓகே சரி. இல்லை இதில் வந்து சம்திங் இஸ் ஹிடன் நினைக்கிறேன். அதாவது இவர் சம்பாரிச்சு தான் அவங்க வீட்டுக்கு கொடுக்கணுமா? ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, ஏதாவது டெப்ட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு மேம். அதெல்லாம் நான் ஓகே, நான் ஒண்ணுமே சொல்றேன். நான் என்ன அதெல்லாம் கொடுங்க வைங்க, நான் அதெல்லாம் ஒண்ணுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ கூட நான் வந்து இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க வந்து இவ்வளவு பைசா. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த 15-20,000 பத்தாம அவர் வந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? சொல்றாங்க, அது கூட சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கே காணாது அந்த பைசா, நான் ஆன் பண்ணா கூட எனக்கே வந்து காணாது, அவங்களுக்கே ஒன்னையும் வச்சு நான் எப்படி ஃபேமிலியை இது பண்ண முடியும், அதுக்காக தான் நான் இது பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பேச்சுலர் மாதிரி வேற லைஃப் பொண்ணு என் கூட இருக்கீங்க, நீங்க எனக்கு நான் ஆசைப்படுறவங்க கூட இருக்கணும்னு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து இல்ல இப்படிதான் அப்படின்னு, நான் கடைசியாதான் கூட்டு போவேன், இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இல்ல அவர் வந்து செலவுக்கு பயப்படுறதா இருக்கலாம். பட் டெஃபினட்டாக வந்து பொண்டாட்டி புள்ள கூட இருக்கணுன்ற ஆசை அவருக்கும் இருக்கும். அதை மீறி அவருக்கு ஏதோ கமிட்மெண்ட் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இஃப் ஹி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களை புரிஞ்சுக்கிறாரு, நல்லபடியாக தான் பேசுகிறாரு, நீங்கள் வேண்டாம் நீங்கள் ஒரு பேர்டன்னு நினைக்காம இருக்காருன்னா கொஞ்சம் நீங்கள் அவருக்கு அட்ஜஸ்டபுளாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இல்லையா? அவரும் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவார், வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, குடும்பமும் கூட இல்லைன்றப்ப. ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க குடும்பத்துக்கும் இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுன்றப்ப அவரே பாவம் ட்ராப்பில் தான் இருக்காரு. ஸோ உங்கள் சைடு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. இந்த மீன்வைல் நீங்கள் உங்கள் உடல்நிலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். இந்த குழப்பத்தை இந்த மன வருத்தத்தெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ரெக்கவர் ஆகிறது லேட் ஆகும். ஸோ இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் வெளியில் கொண்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வில் பி ஈஸியர் ஃபார் யூ. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னீங்க. அதுவும் காமாக ஸ்டடியாக எல்லாருக்கும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிச்சு சூப்பராக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ இன்னையோட நிகழ்ச்சி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ என்ன நேயர்களே, டாக்டர் அபிலாஷா அவங்க சொன்ன பதில்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு, மனம் திறந்து பேசினால் மட்டும் என்ற வார்த்தைகளோட இன்னையோட நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலெக்ஸ்.